ஒரு பவுல் எடுத்துடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. அப்படி இருக்கட்டும். பவுல்ல 2 முட்டை எடுத்துடுங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, நல்ல மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா வெங்காயம், இதை கலந்துக்கிடலாம். பேன் அடுப்புல வச்சு எண்ணெய் விட்டுடுங்க. பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கட் பண்ண தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய். தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். மசாலா பொடி, பெப்பர், கரம் மசாலா, தனியா பொடி கொஞ்சமாக, வரமிளகா பொடி, மஞ்சள் பொடி. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கலந்து வச்சுருக்கிற முட்டையை அப்படியே விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்படியே மாற்றி போட்டுடலாம். மாற்றி போட்டதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். சர்வ் பண்ணிடலாம். ஒரு மசாலா ஆம்லேட் ரெடி ஆகிடும்.